அரசியல்னா வெள்ளை வேட்டி சட்டை தான் அடையாளம்னு இருந்த நம்ம ஊர்ல விஜயோட சூட் லுக் ஒரு பெரிய விவாதத்தையே கிளப்பியிருக்கு. இன்னைக்கு சோசியல் மீடியா முழுக்க ஒரே பேச்சாவே இருக்கிறது விஜயோட பதவியேற்பு விழா கோட் சூட் தான். இது ஒரு புதிய தொடக்கம்னு சொல்லி தமிழ்நாட்டின் முதலமைச்சரா பதவியேற்றப்போ அந்த வார்த்தைகளை விட அவர் போட்டிருந்த அந்த பிளாக் கோட் சூட் தான் அதிகமா பேசிச்சு. சும்மா சொல்லக்கூடாதுங்க, பீஸ்ட் படத்துல பார்த்த அதே கம்பீரம், அதே ஸ்டைல். இந்த பீஸ்ட் லுக் எப்படி உருவாச்சுன்னு இதை டிசைன் பண்ண ஜஃபீர் அகமத் ஒரு சீக்ரெட்டை உடைச்சிருக்காரு. அதாவது பதவியேற்பு விழாவுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த பிளானை போட்டுட்டாங்களாம். பதவியேற்பு விழாவுக்கு பீஸ்ட் படத்துல வர மாதிரியே ஒரு சூட் வேணும்னு விஜய் சார் ஸ்பெஷலா கேட்டார்னு சொல்லியிருக்காரு. இதை வச்சு பார்த்தா ஒன்று மட்டும் புரியுது, தான் ஜெயிக்க போறோம், அதுவும் சிஎம் ஆக போறோம்னு விஜய் எவ்வளவு முன்னாடியே பிளான் பண்ணியிருக்காரு. அந்த தன்னம்பிக்கை தான் இப்போ தமிழக அரசியலோட ஹாட் டாபிக். விஜயோட அந்த பீஸ்ட் சூட் தான் இப்போ தேசிய அளவில் விவாதமா மாறி இருக்கு. மினுமினுப்பு இல்லாம கிளாஸா இருக்கிற அந்த பிளாக் சூட் ரெண்டு பட்டன் வச்ச சிம்பிளான பவர்ஃபுல் டிசைன். அதுக்குள்ள அவர் போட்டிருந்த அந்த வெள்ளை சட்டை இருக்கே, அது ரிங்கிள் ஃப்ரீ, அதாவது ஒரு சுருக்கம் கூட இல்லாம லேசான ஒரு மெருகோட பளபளன்னு இருந்திருக்கு. டிசைனர் ஜஃபீர் என்ன சொல்றாருன்னா, விஜய் சாருக்கு அவருக்கு என்ன வேணும்னு தெளிவா தெரிஞ்சிருந்தது அப்படின்னும், பிரச்சாரத்துக்கு வேணும்னா கிரீம் கலர் இல்லைனா லைட் கலர்ஸ் ஓகே, ஆனால் பதவியேற்பு விழா மேடைன்னு வரும்போது அது செட் ஆகாது, மற்ற எல்லாத்தையும் விட கருப்பு தான் ரொம்ப பவர்ஃபுல், ஸ்டேஜ்லேயும் சரி கேமராவிலையும் சரி அந்த ஒரு தனி அதிகாரத்தையும் கம்பீரத்தையும் கொடுக்கறது அந்த பிளாக் கலர் தான்னு ரொம்ப கணக்கு போட்டு இதை தேர்வு பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே மலேசியாவில் நடந்த நிகழ்ச்சிகளுக்கு அவர் ப்ளூ கலர் சூட் போட்டிருக்காரு. ஆனால் இந்த முறை தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்கும் போது அது எல்லாத்தையும் விட ரொம்ப வித்தியாசமாகவும் மக்கள் மனசில் நிற்கிற மாதிரியும் இருக்கணும்னு பிடிவாதமாக இருந்து இந்த பீஸ்ட் கருப்பு சூட்டை செலக்ட் பண்ணியிருக்காரு. இந்த சூட் சும்மா கடையில் போய் எடுத்தது இல்லைங்க, இதை கையாலேயே தைக்கிற கேன்வாஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற பாரம்பரிய முறையில் செஞ்சுருக்காங்க. இந்த முறையில் தச்சாதான் அந்த கோட் உடம்போட கச்சிதமாக ஒட்டி பார்க்குறதுக்கு ரொம்ப க்ளீன் லுக் கொடுக்கும். இதை தச்சு முடிக்கவே 2 நாள் ஆச்சுன்னு ஜஃபீர் சொல்கிறாரு. அந்த ஃபினிஷிங் தான் விஜயை மேடையில் அவ்வளவு ஷார்ப்பாக காட்டுச்சு. எம்ஜிஆர், அண்ணா போன்ற ஆளுமைகளை பற்றி எழுதின புகழ்பெற்ற எழுத்தாளர் ஆர் கண்ணன் என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த உடை வெறும் ஃபேஷன் இல்லை, இது ஒரு பெரிய கணக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இது தமிழ்நாட்டை தாண்டி இந்தியா முழுக்க தன்னை ஒரு மாற்றத்தின் நாயகனா காட்டிக்க முதலமைச்சர் விஜய் போட்ட மாஸ்டர் பிளான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த முதலமைச்சராவது பதவியேற்பு விழாவில் வேட்டி கட்டாம பார்த்துருக்கீங்களா? இதுதான் முதல் முறை. வேட்டிக்கு பதிலாக சூட் போட்டது மட்டும் இல்லாமல் அவரோட பேச்சும் ஒரு பழுத்த அரசியல்வாதி மாதிரி இல்லாமல் சினிமா ஸ்டைலில் பஞ்ச் டைலாக்ஸோட பட்டையை கிளப்புச்சு. நான் வேற ரகம்னு சொல்லாமல் சொல்லி தன்னோட தனித்துவத்தை அவர் நிரூபிச்சிருக்காரு. இது ஒரு வரலாறு காணாத மாற்றம் அப்படின்னே சொல்லலாம். டாக்டர் அம்பேத்கர் ஏன் எப்பவும் கோட் சூட் போட்டிருந்தாரு தெரியுமா? அது வெறும் ஆடை கிடையாது, அது ஒரு அதிகாரத்தோட அடையாளம், ஒரு நவீன மாற்றத்தோட குறியீடு. அதே பாணியை தான் இப்போ விஜய் கையில் எடுத்திருக்காரு. கடந்த 60 வருஷமா தமிழ்நாட்டு அரசியல்ல வெள்ளை வேட்டி சட்டை தான் மாஸ்னு ஒரு ரூல் இருந்துச்சு. அந்த 60 வருஷ பழக்கத்தை அப்படியே பிரேக் பண்ணி கோட்டையில ஒரு கோட் சூட் கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்தி ஆரம்பத்திலேயே அதிரடி காட்டிட்டாரு விஜய். நிஜத்தை சொல்லணும்னா இன்னைக்கு இருக்கிற ஜென்சி கிட்ஸ்க்கு அரசியல்னாலே ஒரு விதமான சலிப்பு தான். அரசியல்னா போர்னு நினைச்சிட்டு இருந்த அந்த தலைமுறைக்கு விஜயோட இந்த பீஸ்ட் லுக் ஒரு பயங்கரமான ஸ்பார்க்கை கொடுத்துருக்கு. நம்ம ஒரு சிஎம் இவ்வளோ கூலா இருக்காருன்னு அவங்கள நினைக்க வச்சு அரசியலை ஒரு கூல் மேட்டரா மாத்திட்டாரு விஜய். ஆக தளபதி விஜயோட அந்த பீஸ்ட் லுக் அப்படிங்கிறது ஏதோ எதர்ச்சியா நடந்தது இல்லை, அது ரொம்ப ஆழமா கணக்கு போட்டு எடுக்கப்பட்ட ஒரு அதிரடி முடிவு அப்படிங்கிறது நமக்கு தெளிவா புரியுது. வெள்ளை வேட்டி சட்டைங்கிற பாரம்பரிய அடையாளத்தை தாண்டி ஒரு மாடர்ன் முதலமைச்சரா அவர் கோட்டையில அடியெடுத்து வச்சிருக்கிறது தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய தலைமுறை மாற்றத்தை காட்டுது. இப்போ நம்ம தமிழ்நாட்டு அரசியல்ல இது ஒரு புது ட்ரெண்டா மாறி இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.